சமீபத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, தயவு செஞ்சு இந்த ஹாவ் ஹேட் அப்புறம் ஹேட் இந்த ரெண்டும் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு. நம்மள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதனால தான் இந்த பதிவு. ஹாவ் ஹேட் பற்றி புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும். இங்கிலீஷில் 2 ஹாவ் இருக்குது, 2 ஹேஸ் இருக்குது. என்ன மேடம் குழப்புறீங்க அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பொறுமையாக தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வாங்க அது என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் டீச்சர் அப்பர்ணா. I have had some fried rice. இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கு. இதில் வர்ற have ஒரு ஆக்சிலரி verb இல்லைனா சப்போர்ட்டிங் verb, அதாவது துணைவினை. பக்கத்தில் வர்ற had மெயின் வேர்பான ஹாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது V3 ஃபார்ம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஈட்டோட V3 ஃபார்ம் ஈட்டன். அது மாதிரி ஹாவோட V3 ஃபார்ம் had. So I have had some fried rice is equal to I have eaten some fried rice. have மெயின் வேர்பா வரும்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய அர்த்தங்கள் மாறும். எப்படி? சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு. இந்த வீடியோ முழுக்க எங்கெல்லாம் have, has, had மெயின் வேர்ப்ஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் டெக்ஸ்ட் கலர் ப்ளூவில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எங்கெல்லாம் have, has, had ஆக்சிலரி வேர்ப்ஸாக, அதாவது துணை வினையாக பயன்படுத்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் டெக்ஸ்ட் கலர் ஆரஞ்சாக கொடுத்துருக்கேன். இது ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது have had பற்றி துளி கூட உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள்ஸ். I have coffee at 7 AM. இங்கே ஹாவுக்கு அர்த்தம் டு ட்ரிங்க், அதாவது குடிக்கிறது. அடுத்தது I have an iPhone. இங்கே ஹாவுக்கு அர்த்தம் டு ஓன், அதாவது உடைமையாக வைத்திருத்தல். அடுத்தது they usually have a lot of phone calls. இங்கே ஹாவுக்கு அர்த்தம் டு ரிசீவ், அதாவது பெறுதல். இதே மீனிங்ஸில் he, she கூட யூஸ் பண்ணும்போது ஹாவுக்கு பதிலாக has வரும். அவ்வளவுதான். இப்போ பார்த்த இந்த 3 சென்டென்சஸும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. இதே சென்டென்சஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்றும் போது have had வச்சு வரும். எப்படி? I have had some coffee. நான் கொஞ்சம் காஃபி குடிச்சிருக்கேன், அதாவது I have consumed some coffee. I have had this iPhone for more than a year. இந்த ஐஃபோனை 1 வருஷமாக வச்சிருக்கேன், அதாவது I have owned this iPhone for more than a year. They have had a lot of phone calls. அவங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அதாவது they have received a lot of phone calls. இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் had எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I have had a busy day. நான் ஒரு பிஸியான நாளை அனுபவித்தேன், அதாவது I have experienced a busy day. She has had this car for a decade. அவ 10 வருஷமாக இந்த காரை வச்சிருக்கா, அதாவது she has owned this car for a decade. They have had many problems with their internet. அவங்களோட இன்டர்நெட்டில் பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது they have faced many problems with their internet. He has had a headache. அவர் தலைவலியால் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு, அதாவது he has suffered from a headache. He has had a hot bath. அவர் வெந்நீரில் குளிச்சிருக்காரு, அதாவது he has taken a hot bath. They have had enough of this noise.
இந்த சத்தத்தை அவங்க போதுன்ற அளவுக்கு பொறுத்துக்கிட்டாங்க. அதாவது they have put up with enough of this noise. We have had many guests. நாங்க பல விருந்தாளிகளை வரவேற்றிருக்கோம். அதாவது we have received many guests. இப்போ உங்களுக்கு have had ஓட யூசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது had ஓட யூசேஜ். எப்படி have had present perfect tenseஓ அது மாதிரி தான் had past perfect tense. அவ்வளவுதான். அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது ஒரு கடந்த கால நிகழ்வுக்கு முன்னாடி வேற ஒன்று நடந்திருந்தது அப்படின்றத சொல்ல. டு ஷோ தட் சம்திங் ஹேப்பன்ட் பிஃபோர் another past action or event. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். I had experienced an extremely busy day, so I felt sick. அதாவது நான் ரொம்ப பிஸியான நாளை அனுபவிச்சிருந்தேன், அதனால் உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதே சென்டென்ஸை had வச்சு சொல்லணும்னா I had an extremely busy day, so I felt sick. She had suffered from a severe headache, so she took a painkiller. அதாவது அவ பயங்கர தலைவலியால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தா, அதனால் ஒரு பெயின் கில்லர் சாப்பிட்டா. இதே சென்டென்ஸை had வச்சு சொல்லணும்னா she had a severe headache, so she took a painkiller. The company had faced financial difficulties for years before it went bankrupt. அதாவது அந்த கம்பெனி திவாலாகிறதுக்கு முன்னாடி பல வருஷங்களா நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு இருந்தது. இதே சென்டென்ஸை had வச்சு சொல்லணும்னா the company had financial difficulties for years before it went bankrupt. By the time we reached the restaurant, they had finished their dinner. அதாவது நாங்கள் ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ண அந்த மாத்திரத்தில், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க டின்னர் சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. இதே சென்டென்ஸை had வச்சு சொல்லணும்னா by the time we reached the restaurant, they had their dinner. இதெல்லாம் தாங்க have hadக்கான வித்தியாசம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணுன்றதுக்காக இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை மேம், எனக்கு இந்த டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அதையும் நான் வீடியோவாக போடுறேன்.